ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான பன்னீர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானொலியை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குறைஞ்ச தீயில வணக்கினா தான் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 150 கிராம் பன்னீருக்கு தேவையான அளவு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரமிளகாத்தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசால் பொடி நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 150 கிராமுக்கு இது கொஞ்சம் அளவு சரியாக தான் இருக்கும். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குறைஞ்ச தீயில வணக்கினா தான் வடை சட்டியில் ஒட்டாது. மசாலாலாம் வெந்து பச்சை வாசம் போன உடனே மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்து வதக்க ஆரம்பித்த உடனே அனலை வேணால் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இனிமேட்டு வடை சட்டியில் ஒட்டாது. எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டோம்னா மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்துடும். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா சேர்ந்து வேகட்டும். நல்லா ஒரு 4 முந்திரி பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வாசனை நல்லா கமகமன் இருக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சுலபமாகவும் தயார் பண்ணிடலாம். கிரேவி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுறலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீரை எப்போவுமே நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அதிக நேரம் வேகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நான் பன்னீரை சேர்த்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். சுவையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம், பபாய்.